ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா இன்றைக்கி நம்ம வயலுக்கு போக போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வயலுக்கு போக போகிறேன். வயலில் சோளம்லாம் எல்லாம் விழுந்து கிடக்கு, எல்லாம் கீழே விழுந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. மனசே கஷ்டமாக இருக்குது. மாமா வரேன் இல்லையா? ஸோ நேற்று தண்ணி பாய்ச்சிட்டு வந்தாங்க எங்கள் அப்பா. ஸோ என்ன ஆயிடுச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ஸோ போய் பார்த்துட்டு வருவோம், ரவுண்டு பார்த்துட்டு வருவோம். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல. போன வருஷம் நான் இருந்து பார்த்தனால எனக்கு ஒன்றும் தெரியலை. இந்த வருஷம் நான் போகாமே இருக்கேன்னா அதனால மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ நீ அங்கே போக போகிறோம். வாங்க. சபுகே பார்த்து சபுகே பிரியா ஆயினா. ஸோ வாங்க போய் பார்த்துட்டு வரோம். சரிங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் வயலுக்கு போக போகிறேன். தான் போக போகிறேன். எங்கள் ஊரில் மணி 12 மணி ஆகிட்டு. இப்போ வர வர பார்த்திங்கன்னா வெயில் கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்குது. முன்னெல்லாம் வெயிலே இல்லாமல் இருக்கும். இப்போல்லாம் குளிர் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. வெயில் காலம் அதிகமாகிடுச்சா. ஸோ இப்போ ஓகே. எங்கள் ஊரில் சோளம் வைக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். சோளம்லாம் பூ பூத்துருச்சு. சோளம் வைக்க ஆரம்பிச்சிட்டு இந்த பாருங்கள். இதெல்லாம் ஃபஸ்ட்டு உண்ண சோளமாக, அதனால் சோளம் பிஞ்சு கடுத்து வச்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா பருப்பு, துவரம் பருப்பு, கொள்ளு இதெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே இந்த சைடு கொள்ளு, துவரம் பருப்பு இதெல்லாம் இந்த 2 தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்டிருக்காங்க. மனசே கஷ்டமாக இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு தெரியலை. வாங்கிட்டு பார்த்துக்கிறோம். இந்த வாட்டியெல்லாம் சோளம் பார்த்திங்கன்னா அவ்வளோவா சரியில்லைங்க. பார்த்தீங்களா? ஒரு சோளம் பெருசாக இருக்குது, இன்னொரு சோளம் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது. அந்த ஒரு எல்லாமே சமமாகவே இல்லை. ஒன்று பெருசு, ஒன்று சின்னது, அப்படி தான் இருக்குது. இந்த பாருங்கள், இந்த சைடு நல்லா தெரியும் பாருங்கள். இந்த சைடு சரி நம்ம சோளம் எப்படி இருக்குதுன்னு தெரியல. பார்ப்போங்க. நாங்கள் விவசாயம் பண்ணோமா, நான் தான் பண்ணேன். முக்கால்வாசி நான் தான் பண்ணேன். சோள விவசாயமும் சரி, நெல் விவசாயமும் சரி. சோனாட்டி நான் எல்லாமே பண்ணனால என்ன ஆயிடுச்சுன்னா, நான் எருகெல்லாம் நிறையா போட்டேன். மாட்டு எருகு இருக்குது பார்த்தீங்களா, சாம்பல் அதெல்லாம் போய் நானே தலையில் சுமந்து போட்டேன். மாமா ஊரில் இருந்தனால ஸோ சூப்பராக விளைச்சல் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லாரை விடையுமே எங்கள் அப்பாவோடமே என்னோடது சூப்பராக இருந்துச்சு. அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு மடங்கு கூட தான் இருந்துச்சு. அதனால் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த தடவை தான் நம்ம போகவே இல்லை வயலுக்கா. இப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம போகாமல் அவங்கெல்லாம் இருக்கிற எருகெல்லாம் என் ஓப்படியா எல்லாம் சேர்ந்து வயலில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எருகெல்லாம் அள்ளியாந்து போட்டோன்னே அவங்க வயலெல்லாம் அழகாக பசுமையாக இருக்கும். என் சோளம் சாஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. கஷ்டமாக இருக்குது. அப்புறம் மாமா எருகு போடலைன்னா என்ன, நம்ம இயற்கை யூரியா அந்த மாதிரி உரம் போடுவோம். உரம் அதிகமாக போட்டோம்னா பேலன்ஸ் ஆகிடும், அதெல்லாம் நீ கவலைப்படாத, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னுச்சு. ஓகே, எப்படி இருக்குன்னு தெரியல. நாங்கள் பார்ப்போம். முன்னாடி இந்த வயலில் பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய மரம் ஒன்று இருந்துச்சு. இந்த மரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்கே நம்ம தண்ணி வயலுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சி வந்தோம்னா இந்த வயல் இந்த நிழல் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் இது. ஏன்னா இங்கிட்டு சுற்றிலும் பாருங்கள், எங்கள் பக்கத்தில் மரமே கிடையாது. போகணும்னா அந்த நிழலுக்கு போகணும், இல்லைன்னா இந்த மரத்துக்கு வரணும். இந்த மரத்துக்கு இப்படி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு. வெட்டி விட்டாங்க. எதுக்கு தான் வெட்டினாங்கன்னே தெரியல. இங்கே இருங்க, இது கொள்ளுன்னு நினைக்கிறேன். இங்கே இருங்க, கொள்ளு. இதுக்கு திசிம்பாங்க. அந்த சோளத்தின் பக்கத்துலேயே ஊனி வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா பூத்துரு பாருங்க. இதுக்கு பேர் திசிம்பாங்க. பாருங்களேன், அந்த புல் எடுக்க வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, புல் அறுக்கணும்னு சொல்லிட்டு இந்த சோள தட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் உரிச்சிடுவாங்க.
அதனால் நம்ம வந்து எப்போதுமே பார்த்துருக்கணும். புல்லை இருக்க வந்தாங்கன்னா வந்து அவங்கள உள்ளே விடக்கூடாது. புல்லை இருக்க அதனால் பயப்படுவோம் நாங்கள். புல் யாரும் அறுக்க வந்தாங்கன்னா பயப்படுவோம். சோளத்தட்டை வந்து அநியாயமாக உடைப்பாங்க. ஃபுல்லாக உடச்சி உள்ளே சாக்கில் வச்சு திணிச்சிட்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு இதெல்லாம் இருக்காங்க, மோசமாக இருக்காங்க எங்கெல்லாம். பாருங்க, சுற்றிலும் வயல் தான், சுற்றிலும் அழகாக இருக்குது பார்க்க. வயலுக்கு வந்துட்டோம் பாருங்க. இதுதான் நம்ம வயல். இது ஃபுல்லாக நம்ம வயல். காலை வந்து இங்கே மண்ணு குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்க. ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருந்துச்சா அங்கே பாருங்க. அது பாருங்க எவ்வளோ பெரிய பெரிய கட்டையெல்லாம் வந்து சாஞ்சிருக்கு பாருங்க. சூப்பரான இதெல்லாம் வந்து சாஞ்சிட்டு பிழைக்குமா என்னன்னு தான் தெரியல. என்ன ஆயிடுச்சுன்னா சாறு போட்டாங்க. என் புருஷன் தான், வேறு யார், என் மாமனும் எங்கள் சித்தியெல்லாம் வந்து வேலைக்கு ஆள் வச்சு உரம் போட்டாங்களாம். உரம் போட்டவங்க வந்து எப்போதுமே அந்த வேருக்கு பக்கத்தில் போடக்கூடாது, கொஞ்சம் தள்ளி தான் போடணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வேறு மேலேயே வந்து உரம் தள்ளி போட்டாங்க. இந்த உரம் என்ன பண்ணும், நல்லா தின்னுடுச்சு. அந்த வேரெல்லாம் வந்து தின்னுடுச்சு. தின்னா பிழைக்குமா, பிழைக்கல, போயிடுச்சு. வேஸ்ட் பண்ணிடுச்சுமா அந்த தடவை. போன தடவை நான் இது பண்ணேன், நல்லா இருந்துச்சு. இந்த தடவை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு ஒன்றும் சரியில்லை, சரியில்லை. மனசே கஷ்டமாக இருக்கு எனக்கு. இங்கே ஒன்றுமே இல்லை, இதில் சாஞ்சிடுச்சு. நல்லா பாருங்களேன், வேரை நல்லா தின்னடிச்சுடுங்க. கொஞ்சம் தான் வேர் இருக்குது கீழே. அந்த வேரும் இல்லைன்னா இது பிழைக்காது. இந்த மாதிரி எவ்வளோ இதுக்கு முட்டு கொடுக்க முடியும்? அந்த சைடெலாம் எப்படி இருக்குது, இந்த சைடெலாம் எப்படி இருக்குது பாருங்க. சோளம் இந்த தடவை சோளமே சரியில்லை, மனசே சரியில்லை எனக்கு பார்த்தோம். அதுலேயும் வேறு கலர் வேறு மாறி இருக்கு. இங்கிட்ட வந்து சமமாக இருக்குது. இங்கிட்ட வந்து இங்கே பாருங்கள், எங்கள் அப்பாவோட கொல்லை இது எப்படி கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த சோளம் எல்லாம் சமமாக இருக்கா? இப்படி தான் இருக்கணும் சோளம். இது ஏன் சமமாக இருக்குன்னா, இவங்க வந்து உரம் போட்டாங்க, இயற்கையான உரம் போட்டாங்க. நல்லா வெறும் சாம்பல் எல்லாம் வந்து வச்சு கொட்டினாங்க. அந்த இயற்கையான உரம் போட்டனால அது நல்லா தள்ளன்னு இருக்குது பாருங்க. ஸோ இதுவும் பாருங்கள், இதுவும் வந்து என்னோடய குழந்தனோடது. இந்த வயல் இதுவும் வந்து சமமாக இருக்குது. இதில் எங்கள் வயல் தான் கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி தெரியுது. பரவாயில்ல, சரியாயிடும்னு நினைக்கிறேன். இங்கே இருங்க, இதெல்லாம் வந்து இப்போ லாஸ்ட்டாக ஒன்று நெல் இது முளைக்கலன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒன்று இது. இந்த தடவை எல்லாமே எங்களை பழி வாங்கிடுச்சு. ஒரு லைனே மஞ்சள் ஆகிட்டு. சோளம்னு இருந்தால் இப்படி இருக்கணும் பாருங்க. சோளம்னு இருந்தால் இப்படி இருக்கணும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க சோளம். ஒன்றுமே இல்லை, மஞ்சள் ஆகிட்டு பாருங்க இந்த லைன் ஃபுல்லாகவே. இது ஃபுல்லாக நம்ம வயல். அதுதான் வயலுக்கு வராமே இருந்தேன் இவ்வளோ நாளாக. வந்தால் மனசு கஷ்டமாயிடும் பார்த்தோன்னா. அதே மாதிரி ஆகிடுச்சு சுத்தமாக. ஒன்றும் எப்படி சொல்கிறது, ஒரு சைடு நல்லாயிருக்கு, ஒரு சைடு நல்லா இல்லை. அது
விதை ஊனி முளைக்கக்குள்ளேயே வந்து ஒவ்வொரு கன்று வந்து பெருசாகிட்டு இன்னொரு விதையெல்லாம் முளைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்னடா அப்படி இருக்குன்னு நினச்சிட்டு தான் மறுபடியும் மாமா விதையெல்லாம் நோண்டி பார்த்த பிறகு விதையெல்லாம் வந்து அழுகி போயிடுச்சு. அது ஏதோ பூச்சி தின்ன மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மாமா மறுபடியும் விதை வாங்கியாந்து 1000 ரூபாய்க்கு விதை வாங்கியாந்து மறுபடியும் ஊன்னுச்சு. எங்கெல்லாம் முளைக்கலையோ அங்கே எல்லாத்துலேயும் மறுபடியும் ஊன்னுச்சு. அப்படி முளைச்சதான் அது. அதனால ஒன்று பெருசும் ஒன்று சின்னது அப்படி இருக்குது. சரியாயிடும், அதுக்கப்புறம் சரியாயிடும்னு நினைக்கிறேன். அப்போ ஓய் இல்லை எல்லாமே அப்படி தான் இருக்குங்க. பாருங்க, எங்கள் அப்பா கோல் அங்கிட்டு ஒரு மாதிரி தெரியுது, எங்கள் அப்பா கோல் அங்கிட்டு ஒரு மாதிரி தெரியுது, இங்கிட்டு ஒரு மாதிரி தெரியுது. இந்த ஸோ எல்லா வேலையுமே அப்படி தான் இருக்குங்க. 3 பேர் கொள்ளையுமே அப்படி தான் இருக்கும். ஒரு கொல்லைக்கு போக போகிறேன். அது வந்து ரொம்ப தூரம் இல்லை, முன்னாடி இந்த வயல் தான். போய் பார்க்க போகிறேன். போய் பார்த்துட்டு சொல்லுங்களா. இந்த கலவான் என்ன உரம் போட்டு வளர்த்தியா? பையெல்லாம் இதாக இருக்குது, இது மட்டும் வளர்ந்துருக்கு அப்படின்னு அந்த மாதிரி இருக்குது. இதை பார்த்தா இந்த 4, 5, 6 இது மட்டும் செடி மட்டும் அவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டு மற்றதெல்லாம் சின்ன உண்டா கிடக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வயலுக்கு வந்திருக்கோம். ஆத்தங்கரை ஓரமானு பார்த்திங்கன்னா அந்த வயலுக்கு வந்தோம். இது கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. ஆடெல்லாம் வந்து தின்னு கடிச்சு வச்சிருக்கு. ஐயம்மா, ஐயோ இங்கே பாருங்க, இந்த ஃபுல்லாக லைனே சத்தம் பண்ணிடுச்சு. ஐயோ இந்த வயலில் கொஞ்சம் நல்லா இருக்குது. சோளம்லாம் நல்லா பெருசாக ஹைட்டாக இருக்குது. ஆனால் என்ன வைக்க விடலை. சோளம் ஆடுங்க வந்து வைக்க விடாதுங்க போல. அந்த வயலில் பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் பரவாயில்லப்பா. 2 எல்லாமே ஒரே நேரத்தில் தான் நட்டது. ஸோ அந்த வயலுக்கு இது கொஞ்சம் தேவலாம். ஆனால் ஆடுங்க தான் வைக்கலைங்க. பாருங்கள், அந்த லைனே முடிச்சிருச்சு. இந்த மாதிரி தின்னா இந்த சைடே இல்லை. இந்த பாருங்க, அந்த லைனே இல்லை. ரொம்ப மோசம் பண்ணுவாங்க எங்கிட்ட. ஆடு மாடு வச்சுருக்கவங்களாம் இதான் ரோடு மாதிரி நினச்சிட்டு பாருங்க, இன்றைக்கி வந்து தூரமாக கட்டி வச்சுருக்காங்க. இவ்வளோலாம் என்ன தான் சொல்கிறதுன்னு தெரியலப்பா. பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தா. எங்கள் மம்மியாட்ட கொடுத்துட்டு வந்தேன். அவள் வந்து அழுவலை, சமத்த குட்டியாக இருக்கா இப்போல்லாம். அவளை வச்சுட்டு நான் வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன். தையல் மிஷினும் கற்றுக்குறேன். அந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன். ஆடையும் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். வந்து சமத்தாக இருக்கா. பால் கொடுத்துட்டு இது பண்ணோம்னா விளாண்டுட்டு கிளை விளாண்டுட்டு கொடுத்துருப்பா. ஸோ அவளை பற்றி எதுவும் இல்லை. இந்த கொலை நல்லாயிருக்கு, ஆனால் ஆடு வைக்கலை. ஆடு மட்டும் கொஞ்சம் இதாக பண்ணிடுச்சு. மற்றபடி ஓகே. இந்த கொலை நல்லா பச்சைன்னு இருக்குது. அந்த வயல் பார்க்கவே பசுமையாக இருக்குது. இந்த கொல்லையை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு கொல்லை இருக்குது. அந்த கொல்லைக்கு போகணுன்னா வந்து ரொம்ப தூரம் போகணும்.
புதுசாக ஒரு கொல்லை வாங்கினோம்ல, அது வந்து ரொம்ப தூரம் போகணும், அதுக்கு போக முடியாது என்னால். ஸோ இந்த வயல் மட்டும்தான். ஸோ பாருங்கள் எங்கள் கொல்லை, எங்கள் ஊரையும் பாருங்கள், வயலையும் பாருங்கள். கடுகு இதுதான் நம்ம கொல்லை, இந்த லைன் ஃபுல்லாக. இதெல்லாம் வந்து வேறு ஒருத்தவங்க கொல்லை. இவங்கெல்லாம் முன்னாடியே நட்டுட்டாங்க. ஸோ லாஸ்ட்டாக நட்டதான் நம்ம தான். ஸோ இந்த இதுக்கு வந்து இந்த தான் போகிற தண்ணி வரும், இங்கேருந்து தான் போகிற தண்ணி வரும். இது என்ன, இதான் கொள்ளு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொள்ளு செடி அப்படிங்க. நான் இன்னும் தப்பாக சொல்கிறேன்னான்னு தெரியல, கொல்லுன்னு. இது கொள்ளு இல்லைப்பா, கொள்ளு இல்லை, இது வேறு இது. இது மணக்குதுங்க. ஒருவேளை ஜீரகம் செடியாக இருக்குமா, பெருஞ்சீரகம் செடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நான் கொள்ளு இல்லை, இது பெருஞ்சீரக செடி நினைக்கிறேன். அது மாதிரி தான் வாசனை வருது, நல்லா வாசனை. இதை வந்து குழம்புல வச்சு சாப்பிடுவாங்க இங்கே. ஆனால் பூ பூத்துருச்சு. ஸோ அதுக்கு வந்து மாட்டுக்கெல்லாம் புல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முட்டைக்கோசு போட்டிருக்காங்க. முட்டைக்கோசு, கத்திரிக்காய் செடி. நம்ம வந்து மாட்டுக்கு புல் அழைச்சிருக்காங்க. ஸோ இந்த கொல்லை யாரோட கொல்லைனா, இந்த கொல்லையை அடகு பிடிச்சோம் பார்த்திங்களா, அவங்களோட கொல்லை தான் அது. அவங்க எங்கள் சித்தப்பையனும். ஸோ அவங்களோட கொல்லை. அந்த கொல்லை நமக்கு வந்து அடகு கொடுத்துருக்காங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு அடகு பிடிச்சி, திருப்பவே இல்லை அவங்க. நாங்கள் விவசாயம் பண்ணக்குள்ள இதுதான் எங்களோட இடம். இங்கே தான் வந்து நாங்கள் வந்து சோறெல்லாம் கொண்டு வந்து இங்கெல்லாம் சாப்பிடுவோம். மாமா சோறு கொண்டுட்டு வருவேன், இங்கே உட்காந்து சாப்பிடுவோம். தேவா வந்து இங்கே தான் இருப்பான். அப்புறம் ஆடெல்லாம் ஓட்டிட்டு வந்து இங்கே மேய்க்கக்குள்ளே ஆடு இங்கேயே குட்டி போடுவோம். இங்கே விவசாயம் பண்ணிட்டு இங்கேயே சாப்பிட்டுட்டு இங்கேயே ஆடு குட்டி போடுவோம். போகக்குள்ள குட்டியோடு போவோம் ஆடு வீட்டுக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம். பாருங்கள், அதுவும் காற்று சூப்பராக அடிக்கும் வெயில் காலத்துலலாம். அழகாக இருக்குது, மனசே இல்லை. இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த ஏரியாவும். பாப்பா கொஞ்சம் பெரிய பிள்ளை போய் வருவாங்க. ஸோ அவ்வளோதாங்க, சோளத்தெல்லாம் பார்த்துட்டோம். இன்னொரு வயல் மட்டும் இருக்குது, 2 வயல். அது வந்து அங்கே இருக்குது, ரொம்ப தூரம் இருக்குது, நல்லா போக முடியாது. இது பார்த்ததுமே போதும், மனசு கொஞ்சம் இதாகிடுச்சு. ஓகே, எல்லா சோளமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லாருக்குமே வந்து ஒரு சைடு பெருசாக இருக்குது, ஒரு சைடு வந்து கொஞ்சம் இதான மாதிரி இருக்குது. போக போக எல்லாருமே சமமாகிடும். சில பேருக்கு ஒரு எப்படி சொல்கிறது, 10 கிலோ 20 கிலோ கூட ஒன்று. ஓகே, அவ்வளோதான். மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. நம்ம வந்து பார்த்தோங்கிற திருப்தி இருக்குது. ரொம்ப ஹாப்பி. எங்கள் ஊரெல்லாம் பாருங்கள், சுற்றிலும் சோளக்காடு. இங்கே வந்து சுற்றிலும் சோளமாக இருக்கும், இல்லைன்னா சுற்றிலும் வந்து கடுகாக இருக்கும். கடுகால டைம்லாம் பூ பூக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா அழகாக ஒரு ஃபிலிமே எடுக்கலாம், அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இங்கே எல்லாமே பார்க்கவே அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.